ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நீர் தோசை நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஒரு கிளாஸு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பச்சரிசி போட்டு நல்லா கழுகிட்டு வந்துடலாம். ஒரு 4 மணி நேரம் நல்லா பச்சரிசி கழுகி ஊற வைக்கணும். இப்போ கழுகிட்டு வரலாம். ஒரு 2-3 தண்ணி நல்லா கழுகி எடுக்கலாம். இப்போ நல்லா 2-3 தண்ணி நல்லா கழுகியாச்சு. இப்போது தண்ணி ஊற்றி 4 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ தண்ணி ஊற்றலாம். 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ நீர் தோசைக்கு நீர் சட்னி எப்படி பண்ணலாங்கிறது இப்போ பார்க்கலாம். கடாயை அடுப்பில் வச்சு அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. இப்போ நீர் சட்னிக்கு நம்ம என்னென்ன போட்டு வறுக்கிறதுன்னு பார்க்கலாம். வேர்க்கடலை கொஞ்சம் எடுத்துருக்குறேன், அது போட்டுடலாம். கொஞ்சம் பொட்டுக்கடலை எடுத்துருக்குறேன், பொட்டுக்கடலையும் போட்டுடலாம். போட்டு நல்லா வறுக்கலாம். நல்லா வறுத்தெடுக்கலாம். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இது கூடயே கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுடலாம். 3 பச்சை மிளகா போட்டுடலாம். அதையும் போட்டு இதில் வறுத்துடலாம். கொஞ்சம் தேங்காய் குண்டு பண்ணி வச்சுருக்கேன், தேங்காய் அதில் போட்டுடலாம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுத்துடலாம். வறுத்தாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் தட்டில் போட்டாச்சு. நல்லா கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்சரில் போட்டு அரைச்சிட்டு வரலாம். இப்போ அரிசி ஊற வச்சுருந்தா நம்ம பார்க்கலாம். 4 மணி நேரம் ஆச்சு அரிசி ஊற வச்சு. நல்லா அரிசி ஊறிடுச்சு. இப்போ மிக்சரில் போட்டு அரைக்கலாம். மிக்சர் ஜாரில் வச்சு அரைச்சி எடுக்கலாம். தண்ணியெல்லாம் இறுத்தி நல்லா போடலாம். எந்த டம்ளருக்கு நம்ம அரிசி எடுத்தோமோ அதே டம்ளருக்கு ஒரு தேங்காய், இந்த மாதிரி தேங்காய் எடுத்து தேங்காயோட மேலே இருக்கிற இந்த சிவப்பு கலரெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அறுத்து அதுலேயே அரிசியிலே போட்டுடலாம். ஒரு டம்ளர் தேங்காய் போட்டுட்டேன். இப்போ அதுலேயே ஒரு ஸ்பூனு உப்பு போட்டுடலாம். உப்பு ஒரு ஸ்பூன் போடுறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மயம் போல் அரைச்சிட்டு வரலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு பார்க்கலாம். இப்போ பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்க, இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்த மையமாக நல்லா மயமாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ மிக்சர் ஜாரில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி இந்த டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி மிக்சர் ஜாரில் ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி நல்லா எல்லாத்தையும் அலசிட்டு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இந்த மாவுலேயே அந்த 3 டம்ளர் தண்ணியை இதில் ஊற்றிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஊற்றிடலாம். இந்த மாதிரி தண்ணி மாதிரி இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் தோசை. தண்ணி மாதிரி இருந்தால் தான் தோசை நல்லா வரும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். எல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ மாவு ஒரு வாரத்தில் எடுத்து வச்சிடலாம். சட்னிக்கு நம்ம வறுத்து வச்சுருக்கிறது ஆறியாச்சு. இப்போ சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம். சட்னிக்கு நல்லா ஆறிடுச்சு. இதெல்லாம் மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நான் இது கூட ஒரு மாங்காய், இந்த மாதிரி மாங்காய் போடுறேன். புளி போடலாம், மாங்காய் போட்டு தான் நான் சட்னி செய்கிறேன். இது கூடயே ஒரு ஸ்பூனு உப்பு போட்டுக்கலாம். நமக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. பவுலில் போட்டுடலாம்.
பாருங்க சட்னி சூப்பராக அரைஞ்சிருக்கு. சட்னிக்கு தாளிப்பு பார்க்கலாம். ஆன் பண்ணி கொஞ்சம் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி வைக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சமாக கடுகு போட்டுடலாம், ஒரு அரை ஸ்பூனு. ஒரு அரை ஸ்பூனு ஜீரகம் போட்டுடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகாய் இதையும் போட்டு நல்லா இறக்கி விட்டுட்டு சட்னியில் ஊற்றிடலாம். சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றி எடுக்கலாம். ஆன் பண்ணி ஒரு தவா வச்சாச்சு. இந்த மாதிரி துணியில் எண்ணெய் கொஞ்சம் தடவி தொடச்சி விட்டுடலாம். இந்த மாதிரி மாவு ஊற்றிடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் ஊற்றி விட்டுருலாம். அவ்வளோதான். தோசை எடுத்துடலாம். ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எடுத்துடலாம். சூப்பரான தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பரான தோசையும் சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நீர் தோசை நீர் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.